ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துருக்கேன் ரிக்கி ஜாப் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் யார்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஜீவா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் அண்டர் 30K சொல்லுங்க, மெயினாக கேமரா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜீவா அப்படின்ற நண்பரும் இதே விஷயத்தை தான் வந்து கேட்டிருந்தாரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் ஜிவிஎஸ் எடிட்ஸ் அப்படின்ற நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30Kல பெஸ்ட் கேமரா ஃபோன் எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6 வந்து இருக்கு. GT6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸும் டீசெண்டாக வந்து இருக்கும், அது தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கும், பேட்டரி லைஃபும் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ரியல்மிலேயே தான் வேணும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ நிறைய எடுப்பேன், நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பேன்னா ரியல்மி 14 Pro ப்ளஸும் வந்து இருக்கு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, எனக்கு டிசைன் ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த 4-way கோடு இதெல்லாமே வேணும் அப்படின்ற போது 14 Pro ப்ளஸ் ரியல்மியோட 14 Pro ப்ளஸ் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு. இல்லைப்பா எனக்கு ரியல்மியே வேணாம், எனக்கு வந்து கிளீனான UI தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A Pro வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கும், ஸோ அதனால டெம்பர் ஹார்ட் கேஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபோன் கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கும், ஆனால் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh, சார்ஜ் வந்து ஏறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1.5 hours கிட்ட வந்து ஆகலாம். அதே மாதிரி பாக்ஸில் வந்து சார்ஜரும் இருக்க போகுது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளீனான UI செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் UI பொறுத்த வரைக்கும், அதில் எந்த விதமான குறையுமே இருக்க போகிறது இல்லை. எனக்கு இது ரெண்டுமே வேணாம், நான் கொஞ்சம் ஆஃபர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு கேமராவையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னீங்கன்னா பிக்சலோட 8A இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரலாம். இப்போ வரைக்கும் வரல, ஆஃபர் டைமில் கூட 32,000 ரூபாய் கிட்ட தான் வந்துச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் ஆஃபரில் 30,000 கீழே வந்துச்சு அப்படின்னீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 128GB வேரியன்ட், ஸோ அதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான டீலாக வந்து தெரியும். ஆனால் பிக்சல் 8Aலையும் இருக்கிற ஒரு கான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸ்லோவாக சார்ஜ் ஏறும், அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப சின்னது. இது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பெட்டர் கேமரா அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் மிச்ச ரெண்டு டிவைஸை விடையும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பெட்டராக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா நீ மோட்டரோலா சொல்லவே இல்லையே, மோட்டரோலோட H60 Pro இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மோட்டரோலோட H60 Pro நல்ல கேமரா டிவைஸ் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்க மீடியாடெக்கோடைய 8300 எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ப்ராசர் மேலே எனக்கு பர்சனலாக டவுட் இருக்கு. ஏன்னா நான் இப்போ வரைக்குமே வந்து எந்த யூசர் ரிவ்யூவும் வந்து பார்க்கல, அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பார்க்கல. ஸோ அதனால அதில் நெட்வொர்க் ரிசப்ஷன் எப்படி இருக்குது, அண்ட் தென் அதில் வந்து எப்படி ஹீட்டிங்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு OnePlus 12R மாதிரி ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் ஃபோனு எனக்கு டீசெண்டான கேமரா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் வந்து போகலாம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் இந்த நான் சொன்ன ஃபோன்ஸில் என்ன சூஸ் பண்ணுவீங்க, இல்லை இதை தாண்டியும் ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது அண்டர் 30Kல ஒரு நல்ல ஃபோன் இந்த ஃபோன் இருக்கு ப்ரோ, இதை நீங்கள் ஆப்ஷன்லேயே சொல்லலை அப்படின்னீங்கன்னா அது என்ன ஃபோன் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டு ஷார்ட்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. என்னன்னா ப்ரோ iQOO Neo 10R வச்சிருக்கேன், எனக்கு 8 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது, சார்ஜிங் ஸ்பீட் 1.5 hours மேலே வருது, என்ன ப்ரோ பண்ணுறது, வாங்கி 1 week தான் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. iQOO Neo 10R 6400 mAh, உங்களுக்கு 8 hours SOTன்றது ஒரு குட் SOT அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஏன் நீங்கள் என்ன மாதிரி யூசேஜ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான். நீங்கள் நார்மல் கேஷுவல் யூசேஜ் பண்ணி நான் அப்பப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை விட தாண்டது அப்படின்றது தான் நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக்கு. அதுவும் ரீசெண்டாக அப்டேட்டுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணால் 9 hours வந்துடுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப கேமிங்லாம் விளையாடுவீங்களா அப்படின்றது வந்து தெரியல. மேபி அந்த கேம் விளையாடுறது இல்லை கொஞ்சம் அப்பப்போ நான் கொஞ்சம் ஹெவி இன்டென்ஸ் டாஸ்க் கொடுப்பீங்க. 8 hours SOTன்றது ஒரு நல்ல SOT ப்ரோ, இதில் எந்த விதமான குறையுமே வந்து கிடையாது. அதுக்கு சார்ஜிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 hours வந்து சொல்லியிருக்கீங்க. 1.5 hours அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6400 mAhக்கு ஓகே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்து பர்சனலாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபோனோடைய ஃபுல் சார்ஜிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes 15 minutes. ஸோ உங்களுக்கு அப்டேட்டுக்கு அப்புறமா நம்ம நார்மல் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது ஃபோனில் சிம் இருக்கும், டேட்டா ஆனில் இருக்கலாம், இல்லை லொக்கேஷன் ஆனில் இருக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஐடியலாக நீங்கள் வைக்கும் போது ஐடியலாக வச்சு ஃபோன் கூல் டவுன் ஆன பிறகு சார்ஜ் போடும்போது மேபி இதோட இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வந்து கம்மியாகலாம். ஸோ 6400 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான டைம் மாதிரி தான் தெரியுது. மேபி ஃபோன் இன்னும் வார்மாக இருந்துச்சு, ஃபோன் ரொம்ப சூடாக இருக்கும்போது சார்ஜ் போடாதீங்க. மேபி அந்த மாதிரி சார்ஜ் போடும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்கள். நீங்கள் 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம்னு சொல்லிருக்கீங்க, நீங்கள் நெட்ஒர்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு ப்ளூடூத்து லொக்கேஷன் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா ஐடியலாக எவ்வளோ % பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்றதையும் வந்து
கீழே ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நண்பர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது வந்து என்னன்னா, ப்ரோ எனக்கு ஐடியாலாம் 2% இறங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2% அவரோட ஏரியாவில் அவர் ஒரு சிங்கிள் சிம் யூஸ் பண்ணுறாரு, ஏர்டெல். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது 2% இறங்குதுன்றது ஒரு நல்ல இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ பேட்டரி பேக்கப் எனக்கு தெரிஞ்சு 8 hours SOTலாம் வந்து நல்ல SOT ப்ரோ. நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். நெக்ஸ்ட்டு விஐபி செல்வம் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ H60 ஃபியூஷனா இல்லை ரியல்மி GT60 பெஸ்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, அதுக்கடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியல்மி UI வேணும், அதுக்கடுத்தது இல்லாமல் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வேணும், எனக்கு பில்டு குவாலிட்டி பற்றி எனக்கு பெரிய கவலைலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரியல்மி GT60யோட ஹையர் வேரியண்ட்டே 25,000 ரூபாய்க்குள்ளே வந்து போகலாம். அந்த ஏன் இதோட ப்ரைஸ் வந்து 22,000 ரூபாயோ 23,000 ரூபாயோ இருக்குல்ல H60 Pro, அந்த ப்ரைஸுக்கு 8,256 போயிடலாம். இங்கேயும் 8,256 தான் கிடைக்குது. உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீகன் லெதர் ஃபினிஷ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டோடைய அந்த UI ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோ வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் யாரும் நெட்வொர்க் இஷ்யூ நான் எங்கேயுமே வந்து ரிப்போர்ட் வந்து யாரும் பண்ணி பார்க்கல. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு H பாயிண்ட் மோட்டோரோலாவில் என்ன இருக்குன்னா, மோட்டோரோலாவில் மேக்ரோ எடுக்க முடியும். ஏன்னா அல்ட்ரா வைட்ல ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. நீங்கள் மேக்ரோலாம் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு மோட்டோரோலா வந்து சூட் ஆகும். ரியல்மி GT60 உங்களுக்கு எப்படிலாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கணும். அந்த LTPO பேனலில் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் செம்மையா இருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் நான் எடுக்க போறேன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்படின்ற போதும் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா மோட்டோரோலாவோட இது வந்து பாத்தீங்கன்னா GT60 வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணும். அண்ட் தென் ஸ்டெபிலைஸாகவும் வந்து இருக்கும். இதுல பில்டு குவாலிட்டி கொஞ்சம் மோசம். அது மட்டும் தான் வந்து நான் சொல்லுவேன். பில்டு குவாலிட்டி இந்த சென்ஸ் நான் வந்து சொல்றது வந்து பின்னாடி இருக்க இந்த பேக் பிளாஸ்டிக் தான் வந்து சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து கேஸ் போறதுக்கு முன்னாடியே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஸ்கின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின், அதெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே இந்த ஃபோனும் பக்காவாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்க போது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே அல்ட்ரா வைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மேக்ரோ எடுக்கணும்னா மோட்டோரோலா தான் எட்ஜ் இருக்கும். இதில் மேக்ரோ வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அது மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிட்டாச்சி அப்படின்னா நண்பர், ஹலோ ப்ரோ, ஐ வாண்ட் அ ஃபோன் ஃபார் கேமிங் 4 hours a day அண்ட் ஹெவி மல்டிமீடியா யூசேஜ் லைக் இன்ஸ்டா, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் 5 to 6 hours a day. சஜஸ்ட் எ பெஸ்ட் ஃபோன் அண்டர் 35K அப்படின்னு சொல்லிட்டு 35,000 ரூபா பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காரு. ஐக்கூடைய அவரே ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு. ஐக்கூடைய நியோ 10R ஆர் 9 Pro, ஐக்கூடைய நியோ 9 Pro ஆர் வெயிட் ஃபார் நியோ 10. இந்த 3 ஃபோன்ஸ் அவர் ஃபுல்லாகவே ஐக்கூ தான் வந்து சொல்லியிருக்காரு. ஐக்கூ வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா மிச்ச பிராண்ட்ஸை விட ஐக்கூ கொஞ்சம் அந்த கேமிங் ரிலேட்டடாக ஆகட்டும் அந்த சிப்பை வந்து கொஞ்சம் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐக்கூ பிராண்டில் இந்த 3 ஃபோனில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியோ 9 Pro வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா பெட்டர் ஃபோன் ப்ரோ உண்மையிலே. ஏன்னா 10R விட பெட்டர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மல்டிமீடியா யூசேஜும் சொன்னீங்க. அது LTPO பேனல் அப்படின்றனால உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜ்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துரும். என்ன உங்களுக்கு பேட்டரி லைஃப் மட்டும் இங்கே வந்து 10Rல வந்து 6400 mAh என்னமோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 சில்லற சம்திங் தான் பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாகவே தவிர உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மல்டிமீடியா அப்படின்ற போது அதுவும் 35,000 ரூபா பட்ஜெட் வைக்கிறீங்க அப்படின்ற போது 35,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு போகலாம். இல்லை நான் ஐக்கூ நியோ 10 எப்படி இருக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூ நியோ 10 எப்படி இருக்குது, ப்ரைஸிங் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நியோ 10 என்ன மாதிரி ப்ரைஸுக்கு லான்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். இப்போதைக்கு உடனே எடுக்கிற மாதிரி இருந்தால் நியோ 9 Pro வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன எடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்புறமா நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி GT60 நான் ரியல்மியோட ஸ்டோர் ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ வாங்கலாமா, சேஃபா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ரியல்மியோடைய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறது, அவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் வாங்குறது எப்போவுமே சேஃப் தான் ப்ரோ. எல்லா பிராண்டுமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே சேஃப் தான். அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியில் 1 or 2 days கொஞ்சம் லேட்டாக இருக்கலாமே தவிர, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான டெலிவரி தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் டேரெக்டாக பிராண்டை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த பிரச்சனைலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய பிராண்டோட வெப்சைட்டில் ரியல்மின்னு மட்டும் இல்லை எல்லாத்துமே அவங்கவுங்க பிராண்ட் வெப்சைட்டில் வாங்குறது சேஃப் தான். அதில் வந்து எந்த விதமான குறையும் இல்லை. என்ன அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட 1 நாள் 1.5 நாள் டெலிவரி மேபி டிலேவாக இருக்கலாம். நம்மளோட ஏரியாவோட பின்கோட் போட்டு பார்க்கும்போது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே டெலிவரி காமிக்கலாம். இதே வந்து
அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 நாள் கழிச்சு டெலிவரி வர மாதிரி காமிக்கலாம். இவ்வளோதான் பெரிய டிஃபரன்ஸ் தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பிராண்டோட வெப்சைட்டில் இன்னும் நல்ல டீலில் கிடைக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசானோட அப்படின்ற போது பிராண்டோட வெப்சைட்லேயே நம்பி வாங்கலாம். இப்போ Realme GT60 21,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் வந்து வித்துட்டு இருக்காங்க. உண்மையில நல்ல டீல் தான். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல நம்ம வாங்குறதுனால அந்த 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி தான் இருக்கு. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் என்னென்னலாம் நடக்கும், நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் இஃப் இன் கேஸ் அந்த 7 நாளைக்குள்ள டிவைஸ்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா மேலே ஐபட்டன்ல லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Realme GT60 அமேசான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அமேசான்ல என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு, எப்படி கடைசியா வந்து ரீஃபண்டை வாங்கினாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்போம். அந்த மாதிரிலாம் நடக்க வேணாம், எனக்கு வந்து அமேசானே வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிராண்டோட வெப்சைட்ல நீங்க என்ன பிராண்டோ அந்த பிராண்டோட வெப்சைட்ல போயிட்டு வாங்குனீங்க அப்படின்னா அந்த பிராண்ட்லயே கொடுத்துருப்பாங்க 7 days 10 days ரீப்ளேஸ்மெண்ட்னு. ஏதோ பிரச்சனைனா டேரக்டா பிராண்ட் கிட்டே கொடுத்து எப்பா நீ தான்ப்பா வித்த அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்லயே கொடுத்தோம்னா அவனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். டாடா பெஸ்ட் நான் நந்து.